எதற்கு வந்திருக்கோன்னு தெரியல. வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழன் கட்சியின் வேட்பாளராக டாக்டர் ஐயா அவர்கள் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறார். எனக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் உங்கள் ஆதரவையும் வாக்குகளையும் கேட்டு இங்கே வருகை தந்திருக்கிறோம். எனக்கு அளித்த வரவேற்புக்கும் வருகை தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தமிழன் கட்சி துவங்கி 25 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. 25 ஆண்டு காலமாகவும் இந்த தேவேந்தர் குல வேளாளர் மக்களுக்கு எந்த சமரசமும் இல்லாமல் எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதோ, எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு வளர்ச்சி தடைப்படுகிறதோ, உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போராடுகிற ஒரே இயக்கமாக புதிய தமிழ் கட்சியும் டாக்டர் ஐயா அவர்களும் இருந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்னைக்கு இந்த தேர்தலும் ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை, மாறாக ஒரு போராட்டமும் ஒரு உரிமை மீட்பு போராட்டமாக தான் நம்ம பார்க்கிறோம். இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் கிடைத்துவிடக் கூடாது, எந்த உரிமையும் கிடைத்துவிடக் கூடாது, பிரதிநிதித்துவம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இங்கு இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த சமூகத்தை புறக்கணித்து விடலாம், இவர்கள் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி விடலாம், இல்லை என்றால் ஏதாவது ஏஜென்ட்களை வைத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இங்கு இருக்கு. அப்ப அந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம தன்மானத்தோடு வாக்களித்து புதிய தமிழன் கட்சியை வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் அது நடக்கும். இங்க நம்மளுக்கு மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனைகள் இருந்து, போக்குவரத்து பிரச்சனைகள் இருந்து, சாக்கடை பிரச்சனைகள் இருந்து, பஸ் வசதி பிரச்சனைகள் இருந்து எல்லாமே நம்ம மக்களுக்கு இருக்கும். இந்த கிராமம் மட்டும் கிடையாது, இந்த ஊர் மட்டும் கிடையாது. தமிழகத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த 1.5 வருடம் 3000 கிராமங்கள், மற்ற சாதியினர் இருக்கக்கூடிய தெருக்கள் ஒரு போல, நம்ம மக்கள் இருக்கக்கூடிய தெருக்கள் ஒரு போல. அங்க நல்லா தண்ணி கிடைக்கும், அங்க நல்ல ரோடு வசதி, அங்க சாக்கடை வசதிகள் இருக்கலாம். ஆனா நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அடிப்படை வசதிகள் இருக்காது. அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கும், நம்மளுக்கு இருக்காது. அவர்களை யாரும் மாஞ்சோலையில் இருந்து உங்களுக்கு இடம் கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, ஓட்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது என்று துரத்த முடியாது. ஆனா நம்ம மக்களை துரத்த முடியும். காரணம், இந்த ஜாதியில யாரும் கேட்க வரப்போறது கிடையாது, யாரும் போராட போவது கிடையாது, இந்த மக்கள் அதையெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு ஓட்டு போடுவது கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்க கிட்ட இருக்கு. அப்ப இந்த மனநிலையெல்லாம் எப்படி முறியடிக்கிறது? நம்மளுடைய வாக்கு சக்தியில மட்டும்தான் அதையெல்லாம் முறியடிக்க முடியும். புதிய தமிழன் கட்சி எம்எல்ஏ ஆக வேண்டும், டாக்டர் எம்எல்ஏ ஆக வேண்டும், நான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல 10 சீட்டு கேட்டாரு அப்படிங்கிறாரு. 30,000 ஓட்டு தான் இருக்கு, 10 சீட்டு கேட்டாரு. அவர் சொன்னதை போலயே 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி எங்கேயாவது நின்று எம்எல்ஏ ஆகியிருக்கலாம். ஆனால் அப்படி ஆகியிருந்தால் நம்ம மக்களுக்கான எந்த அரசியலையும் நம்ம பேச முடியாது. தனி தொகுதியில் வெற்றி பெற்று போகிற சாதாரண பொம்மைகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏகளை போல கும்பிடு போட்டு விட்டு அங்க சட்டமன்றத்தில் மேசையை தைத்து விட்டு இங்க ஏதாவது கான்ட்ராக்டர் கேட்ட பணத்தை வாங்கியும் மண்ணல்லியும் கல்லோட மலையை உடைச்சும் பணம் சம்பாதிச்சுட்டு உட்காந்துக்கலாமே தவிர நம்ம மக்களுக்கான அரசியல் தன்மானத்தோடு செய்யவே முடியாது. அதனாலதான் இன்று இங்கே 60 தொகுதியில புதிய தமிழன் கட்சி தனித்து நிற்குது. தன்மானத்தோடு நிற்க வேண்டும். நம்ம மக்களுக்கு தன்மானத்தை ஊட்டுகிற ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் கூட்டணியில கரைந்து போய்விட்டால் நம்ம என்ன இந்த மக்களுக்கு போதிக்கிறோமோ அதை செய்யாம போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த புதிய தமிழன் கட்சி இத்தனை போராட்டத்துக்கு இடையிலும்
தனித்து நிற்கிறோம் நம்ம மக்களுக்காக. இன்று நான் வாக்கு கேட்டு வந்தது எனக்காக கிடையாது, மாறாக நீங்கள் அளிக்க போற வாக்கு உங்களுக்கானது, உங்கள் மரியாதைக்கானது, உங்களுடைய எதிர்காலத்திற்கானது. இங்க இடஒதுக்கீடுல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எஸ்சி இடஒதுக்கீடுன்னு 18% இருக்குது. ஆனா அது 18% கிடைக்குதா என்று கேட்டால் 5% கூட கிடைக்கிறது கிடையாது. காரணம், அப்படி ஒரு அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்னுரிமையும் கொடுத்து உயர்ந்த பதவிகள், அதாவது அசிஸ்டன்ட் என்ஜினியர், லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அது போன்ற உயர்ந்த பதவிகள் 50,000 1 லட்சம் வாங்கக்கூடிய அரசு பதவிகளில் நம்ம மக்கள், நம்ம இளைஞர்கள் படித்து உள்ள போக முடியாத ஒரு நிலைமையை அரசு ஏற்படுத்தி வச்சிருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுங்கிறதே நம்ம மக்களுக்கு தெரியாது. ஆனால் அதையும் கண்டித்து புதிய தமிழ் கட்சி தான் போராடி கொண்டிருக்கும். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி கொண்டே இருக்கிறோம். நம்ம மக்களுக்கு தென் தமிழகத்துல இந்த ஜாதி என்று சொல்றதுனாலே இங்க விருதுநகர்ல கொத்து கொத்தா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் அங்கும் இங்கும் இந்த ஜாதி என்று சேர்ந்த ஒரே காரணத்துக்காலேயே பல இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் காவல்துறையை அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு கடந்த 2 வருஷத்துல. இப்போது கூட மானாமதுரையில ஒரு ஆகாஷ் என்ற ஒரு இளைஞரை அடித்து போலீஸ் அடிச்சு கொலை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் உறவினர்கள் 35 நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன் வேற எந்த கட்சியும் அவர்களுக்கு போராட வரல? ஏனால் இந்த மக்களுக்கு எந்த போராட்டம் பண்ண தேவையில்லை. இந்த மக்கள் அதையெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு ஓட்டு போடுவதில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு பண்ணைய மனநிலை அவங்க கிட்ட இருக்கு. அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த முக்கியமான தேர்தலில் நீங்கள் கட்சிகளை, அமைப்புகளை எல்லாம் உதவி வைத்து விட்டு வேற எல்லா மனநிலையும் மாற்றி வைத்து விட்டு இது சமூகத்துக்கான தேர்தல். ஏன்னா ஜாதி ஜாதினே பேசுறோம்னு நினைக்க கூடாது. நம்ம மற்ற கட்சிகளை கட்சிகளாக பார்க்கலாம். அவர்கள் இப்படி வந்தால் மாற்றம் வரும், நல்லது நடக்கும் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் உங்களை ஜாதியாக தான் பார்க்கிறார்கள், உங்களை ஜாதியாக தான் நடத்துவாங்க, உங்களை எஸ்சியா தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜாதி ஜாதி நாங்க பார்க்கல, நம்ம பார்க்கல, நம்மளை அப்படி பார்க்க வைக்கிறாங்க, நம்மளை அப்படி பேச வைக்கிறாங்க. அவர்களுக்கு வேட்பாளர்னா கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு படிக்காத ஏதாவது ஒரு அவர்கள் சொல் பேச்சு கேட்கிற மற்ற ஜாதி மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களுடைய பேச்சு கேட்கிற ஒரு பொம்மை தான் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நம்மளால இருக்க முடியாது. நல்லா படித்த வேட்பாளராக, நல்லா ஆதித்தரமாக பேசக்கூடியவர்கள், நம்ம மக்கள் உரிமைக்காக சண்டை போடக்கூடியவங்களை அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி அவர்கள் வெற்றி பெற்று வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர் ஒரு வெற்றி பெற்று விட்டால் அது அந்த ஒருத்தருடைய வெற்றி கிடையாது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களோட வெற்றி, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளரோட வெற்றியா நினைக்கிறாங்க. அப்போ இங்க யார் வெற்றி பெற வேண்டும்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மைகள் வெற்றி பெற வேண்டுமா, இல்ல நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா என்று முடிவு செய்யுங்கள். கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். மீண்டும் உங்களை ஒரு முறை வந்து சந்திக்க வாய்ப்பு இருந்தால் சந்திக்கிறேன், இல்லாட்டி தேர்தல் முடிந்த பிறகு வருகிறேன். மீண்டும் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.